வருமானம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பின் மூலமாக அது அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எந்த பாவகத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வேலை வாய்ப்பை பற்றி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ 6ஆம் பாவகம் மட்டும் வேலை வாய்ப்புக்கு போதுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம். தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவகம் தான் வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போது வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுற நபர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது 2ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் இது இரண்டையுமே சேர்த்து நல்ல முறையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தொழில் அப்படின்னு ஒரு நபர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 4ஆம் பாவகத்தோடு சேர்த்து 10ஆம் பாவகத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். இது தொழில் ஸ்தானத்துக்கு. இதே வேலை வாய்ப்பு ரீதியாக பார்ப்பவர்களுக்கு 6ஆம் பாவகத்தோடு சேர்த்து 2ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அந்த வருமான ஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்னென்ன பாவகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.